Right? UGC NET paper 2 50 unit. 50 unit அதே சார் வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குதுங்க சார். வாழ்க்கணுமா இப்போ வாய்ஸ் கேக்குதா? அம்மா வாய்ஸ் கேக்குதா? ஆ, ஓகே சார். நான் கிளியர். நமக்கு 50 யூனிட் வந்து ஹதயோக டெக்ஸ்ட். அதுல ஹதயோக பிரதிபியா கரண சங்கீதா அதரத்னவல்லி வசிஷ்ட சங்கீதா யோக பீஜம். இதெல்லாம் இந்த பாதி பார்க்குறோம். இன்னொரு யூனிட் இதுலயே இருக்கு. இதுலயே இன்னும் பாதி மெட்டீரியல் இருக்கு. உம் சித்த சித்தாந்த பதாதி, கோரக்ஷ சம்ஹிதா, அதெல்லாம் நம்ம இன்னொரு ஃபைலில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பேசிக் வந்து ஒரு டெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 டெக்ஸ்ட், 8 டெக்ஸ்ட் இருக்கு. ஒரு 5 டெக்ஸ்ட் இதில் வரும். ஹதயோகா டெக்ஸ்ட் அப்படிங்கிறது, இப்போ ஹடயோகா அப்படிங்கிற ஒரு யோகாக்குள்ளார போனோம்னா அதுக்குள்ளார நமக்குள்ளார யோக பீஜா, கோரக்ஷ சங்கீதா, வசிஷ்ட சங்கீதா, சிவ சங்கீதா, சித்த சித்தாந்த பதாதி, அத பிரதிபிகா, கருட சங்கீதா, அதரத்னவல்லி, இதெல்லாம் நம்மளுடைய யோகா டெக்ஸ்ட். அது யோகா டெக்ஸ்ட் நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா இத்தனை புக்கு நம்ம படிக்க போறோம். இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்க போறாங்க. எய்ம், ஆப்ஜெக்டிவ், மிஸ்கான்செப்ஷன் ஆஃப் த ஹத யோகா பத்தி எல்லாம் நம்ம படிக்க போறோம். கான்செப்ட் ஆஃப் கட சுத்தி, இதெல்லாம் உள்ள போய் பார்த்துக்கலாம். இதெல்லாம் சிலபஸ். இங்க இருக்கக்கூடிய இதை வந்து நீங்க போன 3வது யூனிட் படிக்கும்போது, 3வது யூனிட்டோட பேர் என்னங்கம்மா? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. 3rd யூனிட்டோட பேர் என்ன? பகவத்கீதாவா சார்? யோகோபனிஷத்து. யோகோபனிஷத்துக்கு அதானே இப்போ லாஸ்டா முடிச்சிங்க. 3rd யூனிட்டும் 5th யூனிட்டும் அப்படியே கம்பைன் ஆகி ஒன்றா வரும். நடுவில் 4th யூனிட் மட்டும் உங்களுக்கு பிஓஎஸ் வரும். ஸோ அதே யோகா டெக்ஸ்ட், அதாவது யோகா டெக்ஸ்ட் 1, யோகா டெக்ஸ்ட் 2. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் யோகா. ஃபர்ஸ்ட் யூனிட். செகண்ட் யூனிட்ல யோகா டெக்ஸ்ட் 1 பிரின்சிபல் உபனிஷத்து, பகவத்கீதா, யோக வசிஷ்டா. யோகா டெக்ஸ்ட் 2 அப்படிங்கிறது 3rd யூனிட். அதுல யோக உபனிஷத்துக்கள் 8 உபனிஷத்துகள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 8 உபனிஷத்துக்களை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஹதயோகா படிக்க போறோம். இந்த ஹதயோகால எங்கிருந்து டெவலப் ஆச்சு அப்படின்னா அந்த யோக உபனிஷத்துல இருக்கிற கான்செப்ட் தான். அந்த கான்செப்டை தான் இவங்க ப்ராக்டிக்கலா டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நாடிஸோட தச நாடிஸோட பேர் வந்து நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. போன யூனிட்லயே வந்திருக்கும். வந்துச்சா? 3rd யூனிட் எடுக்கும் போதே ராஜ்குமார் எடுக்கும்போது எடுத்திருப்பாரு. கவனிச்சிங்களா? வந்துதா? 10 நாடி, 5 பிராணா அண்ட் 5 உப பிராணா, 7 சக்கராஸ். பேசிக் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஐடியா? லைனா சொல்லலாமா? 10 நாடிஸோட பேர் சொல்லலாமா? ம், ஸ்டார்ட். இடங்களா?
இட பிங்கள சுஷ்மன காந்தாரி ஹஸ்தா பூஷா ஆலம் பூஷா சார் பார்த்து சொல்லிடுவோம் சார். குஹு சங்கினி. யசஸ்வினி ஆலம் பூஷா குஹு சாங்கினி. ம். ஓகே, 10 நாடி. அதே போல தசவாயு சொல்லுங்க. பிராண அபான சமான உதான வியான கிரிஹர கூர்ம கிரிஹர தேவதத்தா தனஞ்சய. ம். ஓகே. 7 சக்கரா 6 சக்கரா சொல்லுங்க. மூலாதார், ம். स्वादिष्ठान, मणिपुर, अनाहत, विशुद्धि, आज्ञा, सहस्रार. 7 சக்கரா சொல்லுங்க. 7 சக்கராவோட கலர் சொல்லுங்க. रेड, ऑरेंज, येलो, ग्रीन, ब्लू, नेवी ब्लू, पर्पल. ஓகே, 7 சக்கராஸோட பீஜ மந்திரா சொல்லுங்க. सर विशुद्धि को सहस्रार को ओम. லம் வம் ரம் யம் ஹம் ஆம் ஓம். ஆக்னேயாக்கும் சகசிராத்துக்கும் ரெண்டுத்துக்கும் ஓம் தான். லம்பம் ரம் ஹெம் ஹம் ஹோம். அதெல்லாம் பேசிக். எந்தெந்த நாடி எங்கெங்க ஸ்டார்ட் ஆகி எங்கெங்க முடியுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ம். இந்த பிராணா எந்தெந்த பிராணா எங்கெங்க ஒர்க் பண்ணுது, என்ன டைரக்ஷன்ல போகுது, என்னென்ன அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எந்த ஏரியாவில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதை வச்செல்லாம் பிராணாயாம கொஸ்டின் கேட்பேன். ம். இந்த டேப்லெட் காலமெல்லாம் நீங்கள் வந்து இந்த டேப்லெட் காலத்தில் மணிப்பூர சக்கரத்து டிஏஎம்ன்னு இருக்கு. அது டிஏஎம் இல்லை, ஆர்ஏஎம். ரம் டம்முன்னு இருக்கு. தெரியுதா மிஸ்டேக் எங்கன்னு? ஸ்பெல் மிஸ்டேக்கு இது. மணிப்பூர் மணிப்பூர் இது வந்து ஆர்ஏஎம். லம்பம் ரம் எம் ஹம் ஹோம். பெட்டல்ஸு 4 2 3 2 5 6 கோள்கள் மேல் நின்ற குறிகள் 16 மூலம் கண்டங்கு முடிந்த 2. ம். திருமந்திரம் இப்படி இருக்கு. 4 4 பெட்டல்ஸ் மூலாதாரம், 2 3 2 3ன்னா 6, 2 5 10, 2 6 12 கோள்கள் மேல் நின்ற குறிகள் 16 அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டோட மேலே வந்து இருக்கிறது விசுத்தி சக்கரால 16. மூலம் கண்டு முடிந்த மூலாதாரத்திலிருந்து வந்து எங்க முடிவடையுதுன்னு ஆக்னியால முடிவடையுது. அங்க 2 பெட்டல் இருக்கு. அதனாலதான் ஆக்னே வந்து ஆக்னே சென்டர் புருவமதி சென்டர் வந்து ஈஸியா ஓப்பன் ஆகும். ஆக்னே மெடிடேஷன் தான் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பிகினிங்ல சொல்லி கொடுக்கறதுக்கு. ம். ஸோ நமக்கு வந்து ஹட்ட அப்படிங்கிறது வந்து 2 வேர்டு. ஹட்ட அப்படிங்கிற 2 வேர்டு தான் அந்த ஹடயோகாங்கிறது இணைக்குது. இந்த ஹர்ட் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு பிசிக்கல் எனர்ஜியும் மென்டல் எனர்ஜியும் எப்பவுமே வந்து இம்பேலன்ஸாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான். இங்கே வந்து நமக்கு பிராணா தான் முக்கியம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ பிராணசக்தி. பிராணசக்தி வந்து எது வழியே ஓடுதுன்னா நாடிஸ் வழியே ஓடுது. அந்த நாடிஸ் வழியே அந்த நாடியோட இம்பேலன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த ஹதயோகாவோட வேலை. 2 நாடிஸை பேலன்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னா நம்மளுடைய சுஷ்மன நாடி ஓப்பன் ஆகும். நமக்குள்ளார 2 நாடிஸ் வந்து 2 நாஸ்ட்ரில்ல கரெக்டாக பேலன்ஸ்டாக ப்ரீதிங் உள்ளார போது வருதான்னு செக் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. அது வந்து சம்டைம் லெஃப்டில் போகும், சம்டைம் ரைட்டில் போகும், இடா பின்களாக மாறிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணால் நமக்கு வந்து 2 நாடிஸ் பேலன்ஸ் ஆச்சுன்னா இந்த சக்கராஸ் எல்லாம் அலைன்ட் ஆகி சுஷ்மன நாடி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இந்த ஹடயோகாவோட வேலை என்ன அப்படின்னா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை வந்து
ஆக்னியா கொண்டு வரணும், மேலே கொண்டு வரணும், அவ்வளோதான். அது வந்து பிராணாயாமத்து மூலமா நம்ம மேலே கொண்டு வர போகிறோம். பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணி முத்ரா பந்தம் மூலமா அந்த சக்தியை மேலே கொண்டு வர போகிறோம். அதனால இது வந்து ஒரு குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வரதுனால இது வந்து ஒரு தந்திர யோகம், ஒரு தாந்திரிக் டெக்னிக் அப்படின்னு சொல்றோம். இது யார் பண்ணாங்க அப்படின்னா சிவபெருமான் தான் பண்ணது. சிவபெருமான் சொல்லக்கூடிய ஒரு ஆதி யோகி, அவர் தான் வந்து இதை பண்ணியிருக்காரு. அவர் பண்ணது வந்து அதுக்கப்புறம் அவரோட அந்த யோகாவோட கான்செப்ட் மச்சேந்திரநாத் அப்படிங்கிறவரு பண்ணியிருக்காரு. அவர்களோட டிசைபிள் வந்து கோரக்ஷநாத் அவர் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து வந்து ஸ்வத்மராமா அப்படிங்கிற பண்ணியிருக்காரு. இது அப்படியே குரு சிஷ்ய பரம்பரை, நாத பரம்பரையா வந்து வந்துட்டு இருக்கு. இந்த நாத கல்ச்சர்ல இருந்து வந்தவங்க தான். இந்த ஹார்ட்டை எங்கெல்லாம் டேப்லெட் காலம் இருக்கோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே ஈஸியாக மார்க் வரும். ஆனால் அதே போல் ஈஸியாக நம்மக்கிட்ட தான் ஆட்டை போட்டு போயிடும். ஹார்ட் அப்படிங்கிறது வந்து பிராணா அபானா, மேல் கேரக்டர், ஃபீமேல், சோலார், லோனார், பின்கலா இடகலா. நம்ம நார்மலாக சொல்லும்போது இடகலா பின்கலான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஹார்ட்டாக வந்து இடகலா பின்கலா மாற்றி போட்டுருவோம். பின்கலா இடகலா, ஃபிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, சன் கேரக்டர், மூன் கேரக்டர். இந்த டேப்லெட் காலமாக பார்த்துக்கோங்க ஹார்ட்டாவுக்கு. இது ஒரு கம்பேரிஷன் சார்ட். எந்தெந்த புக்கில் எவ்வளோ வேர்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் வேர்சஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ முத நம்ம பார்க்குற டெக்ஸ்ட் பேர் ஹதயோக பிரதீபிகா. ஹதயோக பிரதீபிகா அப்படிங்கிறதுல ஸ்ரீ ஆதிநாதாய நமோஸ்து தஸ்மை ஏன உபதிஷ்ட ஹடயோகா வித்யா வந்து விவராஜிதே பிராணத ராஜயோகம் ஆரோது முச்சுவாகும். யாரெல்லாம் வந்து இந்த ராஜயோகாங்கிற வித்தியை வந்து அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஹதயோகா வந்து ஒரு ஏணிப்படி போல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து ஆதிநாதனை வணங்கி இந்த ஹதயோகாவை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. இதுல இந்த நாத பரம்பரையில யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது ஸ்லோகத்துல இருக்கு. நாத பரம்பரை டெக்ஸ்ட்ல பண்ணியிருக்கிறது. ஆதிநாதர் வந்து மச்சேந்திரநாத், நாதா, சாபரு, ஆனந்து, பைரவா, சௌரிங்கி, மீனநாதா, கோரக்ஷநாதா, விருபாக்ஷா, விலேசையா, மந்தானா, பைரவா, இப்படி இவங்களோட பேரெல்லாம் லைனத்தில் இருக்கு. இந்த பேரெல்லாம் நீங்கள் படிச்சுக்க வேண்டியதுதான். இதில் இல்லாத ஒரு பேரை கொடுத்து யார் வந்து நாத பரம்பரையில் வரமாட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். இந்த பேரெல்லாம் நீங்கள் 2-3 தடவை படிச்சு வச்சிங்கன்னா அந்த பேரெல்லாம் உங்களுக்கு படிக்கும்போது பொசிஷனில் ஞாபகம் வந்துடும். இந்த அடயோக பிரதீபிக்காவே நம்ம 4 பிரிக்கலாம். 4 சாப்டர் இருக்கு. அந்த 4 சாப்டருக்கு இதை வந்து பேர் வந்து 4 உபதேசங்கள். முதல் உபதேசம், பிரதம உபதேசம், திவிதியோபதேசம், திருதியோபதேசம், சதுர்த்தோபதேசம். 4 உபதேசங்களை 4 சார்ட்டா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த முதல் சாப்டருக்கு பேர் வந்து ஆசனா சாப்டர், ரெண்டாவதுக்கு வந்து சத்கரியா, ரெண்டாவதுக்கு வந்து பிராணாயாமா சாப்டர், மூணாவது முத்ரா பந்தா, 4வது சமாதி. இந்த மாதிரி 4 சாப்டர் இருக்கு. இந்த ஆசனா சாப்டர்ல 15 ஆசனா சொல்லி கொடுத்துருக்காங்க. பிராணாயாமால 8 பிராணாயாமா இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த பிராணாயாமம் பண்ணணும்னா ஒரு 6 கிளென்சிங் டெக்னிக் பண்ணிக்கணும். முத்ரா பந்தா, முத்ராவில் ஒரு 6 முத்ராவும், பந்தா ஒரு 4 பந்தா, டோட்டலாக 10 ப்ராக்டிஸ் இருக்கு. சமாதி அப்படிங்கிறது ஒரு 4 ஸ்டேஜில் நடக்கும். அவ்வளோதான். இவ்வளோதான். அதே ஒரு குட்டி ஸ்கூலு. அதே ஒரு பிரதிபிகா. ஓகே, 4 சாப்டரோட பேர் என்ன ஞாபகம் இருக்கா? ஆசனா சாப்டர், பிராணாயாம சாப்டர், முத்ரா பந்தா, சமாதி. பிராணாயாமாவில் மட்டும் சத்கிரியா, சத்துன்னா 6, கிரியானா கிளென்சிங் டெக்னிக். ஒரு 6 கிளென்சிங் டெக்னிக் இருக்கு. சோதனா, சோதனம் அப்படின்னு சொன்னாலும் கிளென்சிங்னு தான் அர்த்தம். சோதன கிரியா அப்படின்னாலும் அதில் 6 கிளென்சிங் டெக்னிக் இருக்கு. ஆசனா அப்படிங்கிற முதல் சாப்டர்ல ஆசனா 15 ஆசனா இருக்கு. அந்த 15 ஆசனா மட்டும் சொல்லி கொடுக்காம
இதுல இன்னும் சில கான்செப்ட் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு மடம் எப்படி இருக்கணும், மத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மடத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு யோகி ஒரு யோகி வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவன் வாழ்க்கையில என்னென்ன பாதகங்கள் வரும், என்னென்ன தத்துவங்கள் எல்லாம் அவனை பாதிக்கும். இப்போ நமக்கு கிளாஸ் வரதுக்கு என்னென்ன பாதங்கள்லாம் வருதோ அது போல அவங்களுக்கும் பாதங்கள் இருக்கு. அதே போல சாதக தத்துவங்களும் உண்டு. அதே பாதக தத்துவம் சாதக தத்துவம்னு சொல்லுவோம். யோகி கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் இருக்கு. ஆசனா மித்தாகாரா, ஆசனாவும் மித்தாகாராவும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் வந்து பத்திய அப்பத்திய இத்தனை கான்செப்ட் இதுல சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மதம் அப்படிங்கிறது ஒரு அல்ப துவாரம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கக்கூடிய ரூம் வந்து சாணி எல்லாம் போட்டு வலிச்சு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டோர் வச்சு சின்ன சின்ன கற்கள்லாம் கூழாங்கல்லாம் அங்கே அடுக்கி வச்சு அது வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க மடம் அப்படிங்கிறது. பூச்சி எல்லாம் வராமல் பார்த்துக்கணும், ஸ்னேக் அந்த மாதிரிலாம் உள்ளார வந்து கூட டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு இடத்த வந்து சாணம் போட்டு வலிச்சு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஹைஜீனாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் மடத்தோட அந்த ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்கே பாதக தத்துவம் சாதக தத்துவத்தை வந்து நீங்கள் இந்த ஸ்லோகங்களை அப்படியே மனப்பாடமே பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். உங்களுக்கு அப்படியே கொஸ்டின்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆர்டரில் வரும். இல்லைன்னா இதுலேருந்து வார்த்தையை தூக்கி ஆஹ், பாதகத்தை தூக்கி சாதகத்தில் போட்டுருவாங்க, ஏதாவது ஒன்று மாற்றி போட்டு விட்ருவாங்க. அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அத்தியாகார பிரயாச பிரஜல்பா நியமகிரக ஜனசங்கச்ச லௌல்யம் ச சத்பிர்யோக வினஷ்யதி. அதிகமான ஆகாரம், பிரயாசம் அதிகமாக உழைக்கிறது, பிரஜல்பா அதிகமாக வாய் பேசுறது, நியமகிரகம் ஓவரா நியமங்களை ஃபாலோ பண்ணுறது, ரூல்ஸை ஓவரா ஃபாலோ பண்ணுறது, ஜனசங்கா காமன் பீப்புளோட தொடர்பில் இருக்கிறது, லௌல்யம் ஃபிக்ல்னஸ் ஆஃப் த மைண்ட் வந்து கண்ட்ரோலாக இல்லாது. இதெல்லாம் சத்பிர் யோக வினஷ்யதி. இதெல்லாம் யோகாவில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த 6 விஷயங்களும் ஒருவனுடைய யோகாவில் விநாசம் பண்ணும். அதே வந்து சாதக தத்துவம் பண்ணா உற்சாகமா இருக்கிறது, சாகசம் பண்ண தைரியமா இருக்கிறது, தத்துவ ஞானச்ச நிச்சயாத் தத்துவ ஞானத்துல உறுதியா இருக்கிறது, ஜனசங்க பரித்தியாகம் காமன் பீப்புள் கிட்ட இருந்து விலகி வந்துடுறது, சத்பிர் யோக பிரசித்தியது இதெல்லாம் பிரசித்தமானது, யோகாவுக்கு பிரசித்தமானது அப்படின்னு இதுல ஒரு 6 பாதக தத்துவம் சாதக தத்துவம் சொல்லுது. அடுத்து இயமா நியமா அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் க்ஷமா திருத்தி தயா ஆர்ஜவம் மித்தாஹார சௌச்சம் சைவ யமாதச. பதஞ்சலி உத்தரா படிக்கும்போது அஹிம்சா சத்தியா அஸ்தேய பிரம்மச்சரியா அப்படின்னு நாங்கள் ஒரு 5 தான் படிச்சிருப்போம். பட் இங்கே வந்து 10 இருக்கும். இயமா 10, நியமா 10, 10 10 இருக்கும். நியமால் எடுத்தீங்கன்னா தபா சந்தோஷம் ஆஸ்திக்யம் தானம் ஈஸ்வர பூஜனம் சித்தாந்த வாக்கிய சிரவணம் ஹ்ரீமதிச்ச தபோபுதம் நியமா தச சம்பிரோக்த யோக சாஸ்திர விசாரத்தை. ஸோ திஸ் இஸ் 10 பிரின்சிபல்ஸ் வந்து இதில் நியமா இருக்கு. இண்டிவிஜுவல் வேர்டை நீங்கள் வந்து படிக்கலாம். அதே தான் பாதக தத்துவம் ஆதி ஆகாரா பிரயாசா பிரஜல்பா நியமகிரகா ஜனசங்கா லௌல்யா. அதே போல சாதக தத்துவம் உற்சாக சாகச தைரிய தத்துவ ஞானச நிச்சயா ஜனசங்கா. ஸோ இதில் ஏதாவது மீனிங் உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் இருக்கா? அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எதாவது தெரியலன்னா சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து 6 சாதக தத்துவம் பாதக தத்துவம், அதே போல் நியமாக்கு 10 10 நியமம், இதெல்லாம் அந்த ஆசன சாப்டர்ல இருக்கக்கூடிய முதல் பகுதி. ஆசனாவுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. ஒரு ஆசனம் ஸ்தைரியம் ஆரோக்கியம் ச அங்கலாகவும். இது வந்து டெஃபினேஷன். ஸ்லோகத்தில் பாதி மட்டும் இருக்கு. மயில ஒரு நிமிஷம் பேனை போடும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆசனா டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. பதஞ்சலி யோக சூத்திரால ஆசனாக்கான டெஃபினேஷன் என்னன்னு தெரியுமா? ஸ்திர சுக்கமாசனம். ஸ்திர சுகமாசனம். இங்க அதே தான் ஸ்தைரியம் ஆரோக்கியம் அங்கலாகவும்.
ஸ்திரம்ங்கிறது இங்க ஸ்தைரியம் இருக்கும், அங்க சுகம்ங்கிறது ஆரோக்கியம் இருக்கும், அங்க லாகவங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அங்க லாகவம்னா லைட்னஸ் ஆஃப் த பாடி ஆர் ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் த பாடி. ஸோ அதுதான் வந்து இங்க 3 வேர்ட்ஸ் வந்து ஆசனாக்கு டெஃபினேஷனா இருக்கும். சித்தம் பத்மம் ததா சிம்ஹம் பத்ரம் வேதி சதுஸ்தயாம் சிரேஷ்டம் ததாரபீச்ச சுகே திஷ்டேத் சித்தாசனே சதா. இதுல வந்து முக்கியமான ஆசனங்கள் வந்து சிரேஷ்டம். எதெல்லாம் அப்படின்னா இந்த சித்தாசனா, பத்மாசனா, சிம்மாசனா, பத்ராசனம். இதான் சித்தம் பத்மம் ததா சிம்மம் பத்ரம். இந்த 4 ஆசனங்கள் வந்து முக்கியமான ஆசனங்கள். இந்த 4 நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். அதுலயும் எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் சித்தாசனத்திலே உட்காருங்க அப்படின்னு சொல்றேன். அந்த சித்தாசனம் தான் வந்து 4 ஆசனம், 15 ஆசனால 4 ஆசனம் முக்கியம். அதுல வந்து ஒரு நாலு ஆசனங்கள்ல வந்து சித்தாசனம் முக்கியம். இந்த சித்தாசனம் வந்து எப்பொழுதும் நீங்க பண்ணிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா 72,000 நாடிஸை பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த சித்தாசனம் அப்படிங்கிறது. இதுல ஆசனாவோட பேர் வந்து லைனா இருக்கும். 15 ஆசனம், ஸ்வஸ்திகாசனம், கோமுகாசனம், வீராசனம், கூர்மாசனம், குக்குடாசனம், உத்தான கூர்மாசனம், தனுராசனம், மச்சேந்திராசனம், பశ్చిமோத்தானாசனம், மயூராசனம், சவாசனம், சித்தாசனம், பத்மாசனம், சிம்மாசனம், பத்ராசனம். உங்களுக்கு யாராவது யோகால இந்த ஆசனாலாம் பண்ண தெரியாம யாராவது இருக்கீங்களா? இதுல தான் ஆசனம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு எதாவது இருக்கா? இந்த ஆசனா உங்களுக்கு தெரியாத ஆசனம் எதாவது இருக்கா? ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். நம்புறேன். தெரியலன்னா சொல்லுங்க, ப்ராக்டிக்கல் வரும்போது பார்த்துக்கலாம். சார் இந்த ஸ்வஸ்திக்கும் இந்த சித்தாசனாவும் ஒரே மாதிரி இருக்குங்க சார், மட்டும் தெரியும் சார். படம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சித்தாசனம் வேற, ஸ்வஸ்திகாசனம் வேற. ஸ்வஸ்திகாசனம் 2 காலோட மடிப்புல லாக் ஆயிருக்கும். சித்தாசனத்துல வந்து உங்க பெர்னியத்துக்கிட்ட ஒரு ஹீலை வச்சு அந்த ஹீல் மேல ஹீல உட்கார வச்சீங்கன்னா கால் வந்து ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி கீழே உட்காந்துருக்கும். உட்காரும் போது அதனுடைய வித்தியாசம் தெரியும். ஆக்சுவலா இங்க மச்சியாசனம் அப்படிங்கிறது இந்த மச்சியாசனம் இல்லை, இது மச்சேந்திராசனம். அடுத்த மச்சேந்திராசனம் தான் இங்க இருக்கு. தனுராசனா கூட அந்த கால் பெருவிரல பிடிச்சி காது கிட்ட இழுத்துட்டு வரணும். அது அட்வான்ஸ்டு யோகா. தனுராசனம் அப்படிங்கிறது அப்படின்னு அந்த ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம். உங்களால என்ன பண்ண முடியுது, என்ன பண்ண முடியும். ஸ்வஸ்திகாசனம் ஒவ்வொரு ஆசனத்துக்கும் எவ்வளவு ப்ரொசீஜர் எப்படி பண்ணணுங்கிறது இங்க இருக்கு. ஜஸ்ட் அதே தான். நீங்க ஆசனம் நமக்கு தெரியும் இல்லை, ஆசனா ப்ரொசீஜர்லையும் அந்த ஆசனோட ப்ரொசீஜரை கொடுத்து இந்த ஆசனாவோட ப்ரொசீஜர்ல என்ன ஆசன பேர் இருக்கு அப்படின்னு நீங்க இந்த பேராகிராஃப் தான் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்து இந்த மாதிரி இருந்தது என்ன ஆசனம்னு கேட்டாங்கன்னா நீங்க அதை எழுதிக்கலாம். அவங்க அதில் பிக்கப் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் கேட்டால் ஈஸி, பட் அவங்க அது மாதிரி கேட்க மாட்டாங்க, இதுதான் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா பச்சிமோத்தானாசனோட பெனிஃபிட்டை நீங்க படிக்கணும். ஸோ பச்சிமோத்தானாசனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா இது வந்து கேஸ்ட்ரிக் ஃபயரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சத்தரானாலசிய குறியாத் இந்த சன்ஸ்கிரிட் வேர்டை நீங்க அப்படியே எடுத்துக்கணும். ரெடியூஸ் ஒபிசிட்டி, உதரே கர்ஷயமா அப்படின்னா அதனுடைய வயிறை வந்து குறைக்கும் அப்படிங்கிறது. ரோகதாம் பும்சாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய எல்லா டிசீஸும் வந்து ஆல் டிசீஸும் மென்ல இருக்கக்கூடிய எல்லா டிசீஸும் கியூர் பண்ணக்கூடியது அப்படின்ட்டு இந்த பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க. பெனிஃபிட் அப்படியே கொடுத்து அதில் எந்த ஆசனாக்கானது அப்படின்னு கேட்பாங்க. எல்லா 15 ஆசனாவுக்கும் பெனிஃபிட் கொடுத்து டெக்ஸ்ட் வந்து சில ஆசனாஸ் மட்டும் பெனிஃபிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்தந்த பெனிஃபிட்டை மட்டும் நம்ம எடுத்திருக்கு. டெக்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே பிரதிபிக்கால அதெல்லாம் நம்ம இங்கே எடுக்கணும் மெட்டீரியலுக்கு. இதுல வந்து
எல்லா டிசீஸும் மயூராசனம் எடுத்தீங்கன்னா எல்லா டிசீஸும் வந்து சகல ரோகா நாசு அப்படின்னா நாசம், சகலன்னா எல்லாமே, ஹரதி அப்படின்னா கொல்லும், எல்லா நோய்களையும் அழிக்கக்கூடியது. ஹரதி சகல எல்லா ரோகா நோய்களையும் இது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, எல்லா நோய்களையும் சீக்கிரமா அழிச்சிடும். ரிமூவ்ஸ் அப்டாமல் டிசார்டர், குல்மதரா நீ குல்மதரம், குல்மா அப்படின்னா கோலிக் டிசீஸ் அப்டாமல் இருக்கக்கூடியது. அதே போல இது தோச நாசனம், வாதப்பித்த கப்பத்தில் வரக்கூடிய அந்த 3 டிசீஸ். இங்க பிளம், வயிலு, விண்டு அப்படின்னா விண்டுன்னா ஒன்றும் இல்லை வாதம், வயிலுன்னா பித்தம், பிளம்னா கப்பம். அந்த 3 வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். வாதப்பித்த கப்பத்தை 3 தோசை வந்து சரி பண்ணக்கூடாது, தோசை நாசனம். டைஜஸ்ட்ல வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதே போல வந்து ஜாயந்தி ஜாத்ராக்னி, நம்மளுடைய ஜாத்ராக்னி வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஜாத்ராக்னி இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல வந்து சார ஏத்த கால பூத்தம் அப்படின்னா பாய்சனை கூட இது வந்து டைஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி அந்த மயூராசனாக்கு பெனிஃபிட் கொடுத்துருக்கோம். சவாசனா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபெட்டிக் டயர்ட்னஸ்லாம் போயிடும். ஸ்ராந்திஹரம், விசிராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விசிராந்தி அப்படின்னா ரிலாக்ஸாக இருங்க, ரிலாக்ஸில் வந்து அந்த சிராந்தி கிடைக்கும். அதே போல வந்து சித்த விசிராந்தி, சித்தம்னா மைண்டு, சித்தம் விசிராந்தி காரகம் அப்படின்னா உங்களோட மைண்டு வந்து காம்னஸ் கொண்டு வரக்கூடிய, அமைதி கொண்டு வரக்கூடிய ஒரு ஆசனா வந்து சவாசனா. சித்தாசனா பாருங்க, சித்தாசனத்துக்கு வந்து உங்களுக்கு 72,000 நாடிஸை பியூரிஃபை பண்ணக்கூடியது. By contemplating on oneself, by the eating sparingly, by practicing Siddhasana for 12 years, yogi obtains success. ஸோ நீங்கள் வந்து மித்தாகாரத்தை ஃபாலோ பண்ணி லைட் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு சித்தாசனம் மட்டும் ஒரு 12 வருஷம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் யோகாவில் அச்சீவ் பண்ணிடலாம். அவ்வளோ வேற ஒன்றுமே பண்ண சொல்லல, வெறும் சித்தாசனாலே அச்சீவ் பண்ணிடலாம். அதர் போஸ்டர்ஸ் ஆர் த நோ யூஸ் when success has been the achieved சித்தாசனா. சித்தாசனம் ஒன்று அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஆசனம் பண்ண அவசியம் கிடையாது, இல்லை யூஸே கிடையாது. சித்தாசனம் ஒன்று பண்ணிட்டாலே போதும். பிராணவாயு வந்து becomes calm and restrained by the கேவல போகுது. சித்தாசனம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாயு வந்து கண்ட்ரோல் வந்துடும். சக்சஸ் இன் த சித்தாசனா alone become firmly established, one gets உண்மானி அவஸ்தா. சித்தாசனம் வந்து உண்மானி அவஸ்தா போயிடலாம். அதே போல 3 பந்தாஸ் வந்து இது மூலமா அச்சீவ் பண்ணிக்கலாம். சத்மரமாஜி எதெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பேன். தெர் இஸ் நோ ஆசனா லைக் சித்தாசனா, சித்தாசனா போல வேற ஆசனா எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. தெர் இஸ் நோ கும்பகா லைக் கேவல கும்பகா மாதிரி அதை விட பெருசு வேற ஒன்றும் இல்லை, அது போல ஒன்றும் இல்லை. தெர் இஸ் நோ முத்ரா லைக் கேசரி முத்ரா போல முத்ரால ஒரு பெரிய முத்ரா. தெர் இஸ் நோ லைக் லய நாதா மாதிரி ஒரு லய மாதிரி ஒன்றும் பெரிய நாதம், அதாவது அனகத நாதா அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுதான் லயால வந்து பெருசு. முகேஷ் மேல் மட்டும் தான் பண்றாங்கன்னா ஃபீமேல் பண்ணலாமா சார்? இது ஹேங் ஆகுது, நீங்க பேசுறது கேட்கல சார். இது சித்தாசனா மேல் மட்டும் பண்ற ஆசனமா சார் இது? சார் அவர் கேக்குற மட்டும் தான் பண்ண முடியுமா சித்தாசனா? என்ன கேக்குறாருமா? வெறும் ஜென்ஸ் தான் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாரு சார் சித்தாசனா. இல்ல அப்படி எல்லாம் கிடையாது, ஜென்ஸுக்குள்ள எங்க மென்ஷன் பண்றீங்க?
அதே போல பத்மாசனா. பத்மாசனா வந்து destroy the all disease. எல்லா டிசீஸும் கியூர் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் வந்து பத்மாசனா. இந்த பத்மாசனா நீங்க போட்டுட்டு இருக்கும்போது மெடிடேட்டிவ் போஸ்ட் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே மெடிடேஷன் பண்றதுக்கான ஆசனம். ஸோ அப்படிலாம் பண்ணும்போது நீங்க வந்து பண்ணி பிராணாயாமம் பண்ணீங்கன்னா முத்ரா பந்தால அச்சீவ் பண்ணிடலாம். சிங்காசனா, பத்ராசனா இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆசனம் பாருங்க, எக்ஸ்பர்ட் யோகி காலிஸ் துவாரக்ஷாசனம். பத்ராசனாக்கு வந்து இன்னொரு பேர் வந்து துவாரக்ஷாசனம் சொல்றாங்க. யோகி கெட்ஸ் ரிட் பெட்டிக். பெட்டிகை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், டயர்ட்னஸ்ல சுத்தமா போயிடும். விகத சிரமஹா அப்படிங்கிறதா அது அதனுடைய பெனிஃபிட், பத்ராசனத்தினான பெனிஃபிட். சார் இப்ப குண்டலி அவைக்கனிங் தான் ஆகும்னு சொல்றாங்களே சார் எல்லாத்துலயுமே, இந்த ஹத்த யோகா பிரதீபிகால குண்டலி அவைக்கனிங் தான் ஆகும்னு சொல்றாங்களே சார். இப்ப மகரிஷி, நம்ம வேதாந்திர மகரிஷியில குண்டலி அவைக்கனிங் அவர் தீட்சை கொடுத்து பண்ற அது வேற இது வேறையாங்க சார்? ரெண்டும் ஒன்னே தான். இது வந்து இவ்வளோ ஹதயோக ப்ராக்டிஸை பண்ணி 2 நாடியை பேலன்ஸ் பண்ணி ஆசனா பண்ணி உடம்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு பாடி பிசிக்கல் பாடியை ஃப்ரேம் ஒர்க் முதல்ல வந்து பாடியை ஹெல்த்தியாக பண்ணிக்கிட்டு கிளன்சிங் பண்ணி நாடிஸை பியூரிஃபை பண்ணி பிராணாயாமம் பண்ணி 2 நாடிஸும் பேலன்ஸ் பண்ணிட்டு அதன் பிறகு உங்களுடைய முத்ரா பந்தா பண்ணும்போது குண்டலினி சக்தி மேலே ஏறும். அந்த குண்டலினி சக்தி மேலே வர்றது வந்து நாத சவுண்டு கேட்கும். அதை பேஸ் பண்ணி இந்த யோகா வந்து கம்ப்ளீட் ஆகும். இதை அச்சீவ் பண்றது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அப்பதான் வந்து மகரிஷி வந்து அது என்ன பண்றது, சிம்பிளிஃபை பண்றாரு. அது சிம்பிளிஃபை பண்ணதுனால அதுக்கு வந்து சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகான்னு பேர். அந்த சிம்பிளிஃபை பண்ணி அதுவா மேலே ஏறி வரும்போது நடுவில் எங்கேயாவது ஸ்டக் ஆச்சுன்னா அப்போ வந்து நிறைய பாதிப்புகளை உருவாக்கும். அந்த ஹதயோகிகளை கிட்ட ரைட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். இது வந்து ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் இது வந்து எல்லாரும் காமனாக யூஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது தான் அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு தீட்சை மூலமா அந்த குண்டலினி சக்தி மேலே கொண்டு வருவாங்க. அந்த தானா வர குண்டலினி சக்தி வந்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஞானம் வந்துடும். ஆனா அந்த அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட முடியாது. இதே வந்து இவர் பண்ணதை வந்து லைட்டாக தான் குண்டலினி சக்தி மேலே வரும். ஆனா அதுவே வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். தான் ஒரு மகிழ்ச்சியோட. தேங்க்யூ சார். ஸோ ஒரு சித்தா வந்து ஒரு சித்தாவுக்கு வந்து 4 குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஒன்று பிரம்மச்சரியம், 2வது மித்தாகாரம், 3வது தியாகம், 4வது வந்து யோக பாராயணம். இந்த 4 வந்து நீங்க பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சித்தா வந்து இந்த சித்திகள் எல்லாம் உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்றாரு. மித்தாகாரக்கான டெஃபினேஷன் வந்து சுஸ்னிக்தா மதுரா. ஸோ லைட் ஃபுட்டாக இருக்கணும், இனிமையான ஃபுட்டாக இருக்கணும். இனிமைனா இனிப்பு, அப்படி மதுரம் அப்படின்னா இங்கே இனிப்பு அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸ்வீட் ஃபுட் அப்படி இல்லை. ஸ்வீட் அப்படிங்கிறத வந்து இனிமையான ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஃபுட்டு அது வந்து நம்மளுடைய வயிறு வந்து எவ்வளோ இருக்கணும்னா 1/3. இப்போ வந்து ஆஃப் ஸ்டொமக் வந்து ஃபுட்டு, மீதி இருக்கக்கூடிய ஆஃப் ஸ்டொமக்கு பாதியை பிரித்து எம்டியாக அதில் கால் ஸ்டொமக் எம்டியாகவும் கால் ஸ்டொமக் தண்ணியும் எடுத்துக்கிறது தான் மித்த ஆகாரம். இதுதான் வந்து ஃபுட்டுக்கான டெஃபினிஷன். மித்த யூனிவர்சலாக அது அப்படியே தான். பத்தியா என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பத்தியா ஃபுட். பத்திய ஃபுட் அப்படின்னா ஒரு யோகி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஃபுட். இதெல்லாம் இப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. கோதுமை சாலி, யுவ சஸ்திகா, சோபனானம், ஷிராஜ்ய, கந்த நவநீத, சித்த மதுனி, சுருதி பட்டோல, பல பத்திரஜ, பஞ்சசாக்கு, முத்தாதி, திவ்யம் அமுதகம். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பேர்ல இப்போ கோதுமைனா கோதுமை தான், வீட்டு, சாலினா ரைஸு, அது ஒரு விதமான ரைஸு, யுவானா பார்லி, அது சான்ஸ்கிரிட் பேர் இருக்கும். அப்படி இங்கிலீஷில் பார்த்துக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு சாப்பிடலாம், இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம். எந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, கது, அம்லம், தீக்ஷண, லவண, உஷ்ண, ஹரித சாக்கம், சவீரா, தீல, சரி தைல, தீல, சர்சபா, மத்தியான்,
மத்ஸ்யான் மத்யம் அஜாதி மாம்ச தத்தி தத்திர குளத்தகோலா பின்யாக்காய் இங்குகு லஸ்னம் மத்தியம் அப்பத்தியம் ஆகுது. இதெல்லாம் அப்பத்தியமானது. அன்ஹோல்சம் ஃபுட் ஃபார் யோகி. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நிறைவடைச்சிருக்கு. செகண்ட் சாப்டர் எடுத்தீங்கன்னா பிராணாயாம சாப்டர், அது பேரு. பிராணாயாம எடுத்தோடனே பிராணாயாம வந்து poses becoming established. Yogi mastered the himself, eating solitary and the moderate food should practice pranayama instead by the guru. இதெல்லாம் கண்டிஷன். ஆசனால அச்சீவ் பண்ணிருக்கணும். ஆசனா பண்ணி பிசிக்கல் எக்ஸசைஸோ இல்லை ஆசனா பண்ணி உங்க உடம்பை நீங்க தயார் பண்ணிக்கணும். அதன் பிறகு வந்து நீங்க ஒரு குருவோட உபதேசத்தை கேட்டு ப்ராக்டிஸ பண்ணணும். பிராணாயாமம் நீங்களா பண்ணக்கூடாது. அதே போல பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி ஃபுட்டு வந்து எளிமையா இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க பிராணாயாமம். ஏன் பிராணாயாமம் பண்ணணும்? சலே வாதே சலம் சித்தம் நிச்சலே நிச்சலம் பவேத் யோகி ஸ்தானுத்தம் ஆப்னோதி ததோ வாயு நிரோதே. உங்க மூச்சு காத்து டிஸ்டர்ப் ஆகிறதா உங்க மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். உங்க மூச்சு காத்து ஸ்லோ டவுன் ஆனா உங்க மைண்டு ஸ்லோ டவுன் ஆயிடும். உங்க மைண்டு காம்னஸ் இருக்கும். அவ்வளவுதான். மனசை நம்மளால கையில பிடிக்க முடியாது. பட் ஆனால் மூச்சு காத்த கையில பிடிக்க கண்ட்ரோல் பண்றதுனால உங்களுடைய பிராணாவை ரெகுலேட் பண்ணலாம். ஒரு சாத்விக புத்தியோட நீங்க பிராணாயாமம் பண்ணணும். இந்த பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னா உங்க நாடியை பியூரிஃபை பண்ணணும். நாடி எப்படி பியூரிஃபை பண்றது? அதுக்கு பேரு நாடி சுத்தி ஆர் நாடி சோதனா. சோதனானாலும் சுத்தினாலும் ஒண்ணுதான். சோதனா சுத்தி கிளன்சிங் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே வேர்டு தான். அப்ப நாடி சோதனை வந்து நீங்க பண்ணணும். எப்படி பண்ண சொல்றாங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கிராஜுவலி 4 times டியூரிங் டே அண்ட் நைட். மீன்ஸ் மார்னிங், ஆஃப்டர்நூனு, ஈவினிங், மிட் நைட்டு. 4 times பேர் டே. ஒவ்வொரு டைம்ஸும் வந்து 80 ரவுண்ட் ஆஃப் நாடி சோதனா. ஸோ டோட்டலாக 320 ரவுண்ட். 320 ரவுண்ட் ஒரு நாளைக்கு நாடி சோதனை பண்ணி அது போல 3 months பண்ணீங்கன்னா யூ ஆர் த எலிஜிபிள் யோகி ஃபார் ப்ராக்டிஸ் பிராணாயாமம். நீ பிராணாயாமம் பண்றதுக்கு தகுதி அடையிறீங்க. ஸோ ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு சொல்றீங்களா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு? ஒரு நாளைக்கு ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் 64, ஆறுதல் கும்பகம் 64, ரேச்சகம் 32. இன்கேலேஷன் 16 செகண்ட், ஹோல்டிங் 64, எக்ஸேலேஷன் 32. எவ்வளோ ஆச்சு டோட்டலா? ஒன் 1:4:2 ரேஷியோ. 16, 64, 32. 102 sir. 112. 102 sir. 112. 112. சங்கீதம்மா 112 sir. 112 செகண்ட். ஆல்மோஸ்ட் எத்தனை மினிட்? 2 minutes. 2 மினிட். ஒரு ரவுண்டு நீங்க நாடி சோதனை பண்றதுக்கு 2 நிமிஷம். மார்னிங் எத்தனை ரவுண்டு பண்ணணும்? 80. 80 ரவுண்டு. 80 இன்ட்டு 2 மினிட் எத்தனை மினிட்? 160 minutes. 160 மினிட். 160 மினிட்ல எத்தனை மணி நேரம் இருக்கு? 2.5 hours. 2.5 Maximum. ஹவர்ஸ் இருக்கு. ஸோ மார்னிங் 2.5 மணி நேரம், ஆஃப்டர்நூன் 2 மணி நேரம், ஈவினிங் 2.5 மணி நேரம், மிட் நைட் 2.5 மணி நேரம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பண்ணணும்? 10 hours. பேர் டே 10 ஹவர்ஸ் வந்து நீங்க வந்து நாடி சோதனை பண்ணணும். அப்படி பண்ணாதான் உங்களுடைய பாடி பிராணாயாம கரெக்ட் ஆகும். திஸ் இஸ் சிம்பிள் ப்ரிப்பரேட்டிவ் ப்ராக்டிஸ் ஃபார் பிராணாயாமா. யார் யாரெல்லாம் பிராணாயாமம் பண்ண ரெடி?
இப்படிதான் அதியோகிகள் உட்காந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் ஒர்க்கு. இன்னைக்கும் இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு விபசன மெடிடேஷன் உள்ளார போனீங்கன்னா 10 ஹவர்ஸ் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாவே காலையில மார்னிங் 4 மணிக்கு வந்து ஈவினிங் நைட் 9 மணி வரைக்கும் ஆனபான சதி 3 நாள் கண்டினியூஸா பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக்கா மைண்டு சமாதிக்கு வந்துடும். பட் அங்க பிராணாயாம டெக்னிக் கிடையாது, அங்க குண்டலினி சக்தி அவேக்கனிங் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும், லோயர் ஸ்டேஜ். கனியசி சாதனம் பிகினிங்ல ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க 12, 48, 24 இந்த ரேஷியோல பண்ணுவாங்க. அப்போ அவங்க பாடியில வந்து ஸ்வேதா வரும். ஸ்வேதம்னா ஸ்வெட்டிங், ரெஸ்பிரேஷன் வரும். மிடில் ஸ்டேஜில் வந்து மத்தியம சாதனம். இங்கே தான் நாம சொன்ன இந்த 16, 64, 32 ட்ரெம்பிளிங். உங்களுடைய பாடி வந்து கம்பபவதி, உங்க பாடி வந்து நடுங்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ ஹோல்டு பண்ணீங்கன்னா உங்க பாடியை வந்து நடுங்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உத்தம சாதனம் பண்ணும்போது 20, 80, 40 இந்த ரேஞ்சில் பண்ணும்போது உங்களோட பாடி வந்து வாயும் நிபந்தையே, பூமியிலிருந்து உங்க பாடி மேலேருந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்க எதுல படிச்சிருப்பீங்க? யோகோ மனுஷத்திலேயே படிச்சிருப்பீங்க. அங்கேயே இதெல்லாம் வந்துருச்சு, போன வாரம் படிச்சதுலயே. இதெல்லாம் ஆயுத பூஜை போட்டதுல மறந்துருக்கும். இந்த பிராணாயாம ப்ராக்டிஸ்லாம் நீங்க பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி கிளென்சிங் டெக்னிக் பண்ணணும். அந்த கிளென்சிங் டெக்னிக் என்னன்னா சத்கிரியான்னு சொல்றோம். அந்த 6 கிரியா தான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தௌத்தீர் பஸ்ரி ததா, நேத்தீர் திராட்டகம் நௌலிகம் ததா, கபால பஸ்டிச்ச இதானி சத் கர்மாணி பிரச்சக்ஷதே. ஸோ 6 கிரியா ப்ராக்டிஸ் இருக்கு. இது 6ம் நீங்க பண்ணி அதே வகையில சக்சஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா தௌட்டி பஸ்ரி நேதி திராட்டக நௌலி கபாலபதி. இந்த ஆர்டர் அப்படியே நீங்க மனப்பாடம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் மாற்ற முடியாது. இதே ஆர்டர்ல இப்படியே தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த 6 கிளென்சிங் டெக்னிக் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க? சார் பஸ்தி பண்ணல, தோத்தி ட்ரை பண்ணியிருக்கோம். பட் தோத்தி வந்து என்னால அந்த தொண்டை கீழே இறக்க முடியல, அந்த சைக்கலாஜிக்கல் பெரியர் இருக்கு. நேத்தி சூத்திர நேத்தி ஜல் நேத்தி பண்ண முடியும், திராட்டக் பண்ணியிருக்கோம். நவலி வராது, பார்த்துருக்கேன், ஜஸ்ட் ட்ரைடு. நவலி ஆறுதில்ல. கபால் பாத்தி பண்ணுவோம் சார் இன்னும். தௌட்டி கிரியாவோட பெனிஃபிட் இது. தௌட்டி கிரியால என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா அந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட் கேட்பாங்க. ஸ்ட்ரிப் ஆஃப் கிளாத் about 3 inches, சதுரங்குல விஸ்தாரம். என்ன யூஸ் பண்ணி கேட்பாங்கன்னா சதுரங்குல விஸ்தாரம்னா நீங்க 4 விரலோட அளவோட அகலம். அது இன்ச்சஸ்ல மாத்த 3 inches தான் வரும். ஸோ 3 inches அப்படின்னா இந்த ஒரு 3 inches இருக்கும் இந்த லென்த். அதுல 4 விரல் வச்சிங்கன்னா அதனுடைய லென்த் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அப்போ 3 inchesன்னு சொல்லலாம், அல்லது 4 அங்குலம்னு சொல்லலாம், சதுரங்குலம்னு சொல்லலாம். சதுரங்குல விஸ்தாரம். அதே போல லென்த் பஞ்ச அஸ்த பஞ்சதசாத்தியம் அப்படின்னா கையளவு. கையினா முளம் போடுறது, பூ முளம் போடுறோம்ல அந்த மாதிரி. 15 முளம். 15 முளங்கிறது வந்து 1.5 அடி. ஒரு முளங்கிறது வந்து 1.5 அடி. அப்போ 15 அடி அப்படிங்கிறதுல எத்தனை ஃபீட் இருக்கு அப்படின்னா 15 கியூபிட்ஸ். அந்த 15 அடி அப்படிங்கிறது 15 வந்து 1.5 மல்டிபிள் 22.5 ஃபீட்டில் கொடுத்தாங்கன்னா 22.5 ஃபீட். இன்ச்சஸ்ல கொடுத்தாங்கன்னா சதுரங்களத இன்ச்சஸ்ல கொடுப்பாங்க, அதே ஃபீட்ல கொடுப்பாங்க. என்ன கன்வர்ஷன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க பண்ணிக்கலாம். ஒரு ஃபீட்டுக்கு எத்தனை இன்ச்சஸ்? 12 inches. 12 inch. ஸோ 22.5 ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து இன்ச்சஸ்ல கொடுத்தாங்கன்னா அதை நீங்க மல்டிப்ளை பண்ணி அப்படி ஏதாவது கொஸ்டின் வந்து மாற்றி போட்டாங்கன்னா ஆன்சர் பார்த்து போடுங்க. இதை நீங்க வந்து இந்த வஸ்திரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி
கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கி அதுக்கப்புறம் குருவோட மாஸ்டரோட முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கணும். இதனுடைய பெனிஃபிட்டு காசு ஸ்வாசு பிளீகா குஷ்டம் கபரோகஸ்ய விம்சதிகி தௌட்டி கர்ம பிரபாவேன பிரயாந்தேன ந சம்சயः. தெர் இஸ் நோ டவுட். காசம்னா காப்பு இருமல், சுவாச நோயினா ஆஸ்துமா, பிளீகா அப்படிங்கிறது வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பிளீன், குஷ்டம்ங்கிறது லெப்ரேஸ். இது போல கபரோகங்கள் வந்து 20 வகையான, விம்சதினா 20 கபரோகா. ஸோ கப ரிலேட்டடான 20 கைண்ட் ஆஃப் கபரோகா வந்து போயிடும். ந சம்சயக, சந்தேகங்கள்லாம் பட வேண்டாம். போகுமா அப்படின்னு சந்தேகப்படுவீங்கன்னு அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்குது. அதனால வந்து கண்டிப்பா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெர் இஸ் நோ டவுட். கஃபா டிசீஸ் 20. வாத்த டிசீஸ் எத்தனைன்னு தெரியுமா? வாத்த டிசீஸ் 80, பித்த டிசீஸ் 40, கஃபா டிசீஸ் 20. ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல வந்து நேவல் அளவுக்கு இருக்கக்கூடிய வாட்டர்ல போய் நின்றுட்டு நாபி தகனா ஜலே, நாபினா நம்ம நேவல், தகனா ஜலேன்னா தண்ணியில போய் நிக்கிறது. 6 inch லாங் அந்த பஸ்டியோட டியூப், அப்பெல்லாம் வந்து மூங்கல்ல செஞ்ச ஒரு ஹோல்டர் கூட அதை எடுத்து, அப்பதான் பிளாஸ்டிக், அப்பெல்லாம் வந்து அந்த மூங்கலோட இதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹோல் இருக்கிற டியூப் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன பைப் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க பீஸ். அதுல வந்து 1/2 inch டயமீட்டர்ல அதுக்குள்ளார ஒரு ஹோல் இருக்கும். அதை தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 எண்டும் போத்தில் வந்து ஓப்பன் இருக்கும். அதை வந்து ஆனல் இன்சர்ட் பண்ணிட்டு தண்ணியில் நின்று அவங்க வந்து தண்ணியை உள்ளார கண்ட்ராக்ட் பண்ணி ட்ராப் பண்ணி உள்ளார எக்ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பஸ்டி கர்மாவும் அப்போ பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ நம்மளாம் ஜல பஸ்டி அப்படிங்கிற மாதிரி பண்ணுறோம். அவங்க அப்போ அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும்? குல்மா, பிளிகா உத்தரம், சாபி, வாத பித்த கபா, 3 தோசையையும் ஒன்னா கியூர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ். பஸ்டி கர்ம பிரபாவேன ஷீயந்தே சகலாமயக. சகல, அதை பிரிக்கணும். சகலன எல்லாம், ஆமையனா நோய், எல்லா நோய்களையும் அது வந்து ஷீயந்தே எல்லா நோயும் குறைக்கும், எல்லா நோயும் கியூர் பண்ணிடும் அப்படின்னு. சார் சங் பிரக்ஷாலன் பஸ்தில ஆட் பண்ணிக்கலாமா? சங் பிரக்ஷாலன் கிரியா ஜோ பண்றோம்ல சார், சங் பிரக்ஷாலன் சங்க பிரக்ஷலனாவா? அது பஸ்தில வருமா? அது பஸ்டில தௌடி பஸ்டி அதெல்லாம் சேர்ந்து வரதான். அது இங்க சங்க பிரக்ஷலனா இங்க ப்ராக்டிஸ் கிடையாது. கடயோகால அது சங்க பிரக்ஷனை மென்ஷன் பண்ணல. அடுத்த டெக்ஸ்ட் படிக்கும்போது நம்ம கேரண்ட சங்கீதா அப்படின்னு ஒன்று படிப்போம். அந்த கேரண்ட சங்கீதால உங்களுக்கு வரிசாரா அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. வார்த்தசாரா வரிசாரான்னு. அந்த வரிசாரா ப்ராக்டிஸ்ல தண்ணியை குடிச்சு மவுத்துலேயே தண்ணியை குடிச்சு ஆனல் வழியை ரிலீஸ் பண்ணணும்னு இருக்கும். அதுல ப்ராக்டிஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் வந்து சங்க பிரசலனோட எவிடன்ஸ் அங்க இருக்கும். சங்க பிரசலானா இருக்காது, வாரிசாரான் இருக்கும். வாரிசார் தோத்தியை வந்து நம்ம சங் பிரக்ஷாலன் சொல்லிக்கலாம். தேங்க்யூ. ஸோ மீதி ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம்.